அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கிரன். இனி தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி உண்டு. தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் திகழ்கிறாருங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த வேளையில் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் இருந்து மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. தொழில் வளம் பிறக்கக்கூடிய வகையில் அங்கு மிக வலுவாக புதன் சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் சுக்கிரனும் இணைகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது தை பிறந்தால் வெளிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியனும் அங்கு இணைகிறார். தொழில் ஸ்தானத்தை மிகவும் வலுவாக 4 கிரகநிலைகள் வலுப்படுத்த போகின்றன. முழுமையாக இந்த தருணத்துல மிக வலுவாக தை மாதத்தில் சந்திரனும் அங்கு இணைந்து வலுப்படுத்த போகிறார். 5 கிரகநிலைகள் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதோடு சுகஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் நிச்சயமாக 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் பொன்பொருள் சேர்க்கைக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. வீட்டிற்கு தேவையான அனைத்து வகையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. சுக்கிரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் பொன்பொருள் சேர்க்கைக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுப்பார். எல்லா வகையிலும் நன்மையும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பொருளாதார நெருக்கடிகள் அகலும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து சுகாதிபதியான சுக்கிரன் தனது சப்தம பார்வையை சுகஸ்தானத்தில் பார்ப்பதால் நிச்சயமாக இல்லத்தில் பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பாராத வகையில் பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். எதிர்பார்க்கக்கூடிய சிக்கல்கள் நிறைந்த விஷயங்களில் கூட நல்ல தீர்வு கிடைப்பதோடு பல காரிய தடைகளை எளிதில் விலக்கி நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மற்றவர்களுடைய செயல்பாடுகளாலும் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் உறுதியாகவே சுக்கிரனின் தினமான வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது களத்தில் இறங்கிய சுக்கிரனின் அமைப்பால் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும்.